வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நேற்றுக்கு ஹை ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்க்குறோம். டெய்லி அனலைஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் மேலே நிற்கலை. ஸோ ஓப்பனில் இருந்து மார்க்கெட் அப்படியே ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டிலாகவே நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. ரெண்டாவது 15 மினிட் கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஒரு சப்போர்ட், அதாவது என்னென்னா கால் புட்டு ப்ரீமியம் எந்த லெவலில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன அப்டேஷன், மார்க்கெட்டில் நம்ம கால் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய இதுபடி கருத்துப்படி இன்றைக்கி உள்ள ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை ப்ரீவியஸ் என்னுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா அதுக்கு ரொம்ப ப்ராஃபிட் வைக்காமல் ஒரு 250, அதாவது இண்டெக்ஸில் ஒரு 250 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் 300 ரூபா வரைக்கும் மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீமியம் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நமக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணுன்னா, ப்ரீமியமில் புட் ஆப்ஷன் 22,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நமக்கு அது என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் டேனுடைய லோக்கு கீழே ஓப்பன் ஆகியிருக்கணும். அப்போ தான் புட்டு வெயிட் இல்லாமல் மார்க்கெட் கண்டினியூவாக மேலே ஏறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். மெயினாக பார்க்க வேண்டியது புட் ஆப்ஷன் பார்ப்போம். அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ முன்னாடி நேற்றுக்கு நைட் நம்ம போட்ட வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு இண்டெக்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவோம். ஒரே நிமிஷம் நம்ம ப்ரீமியத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 22,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்துருக்குறோம். புட் ஆப்ஷனுடைய லோ பாருங்கள். நேற்றுக்குள்ள ப்ரீவியஸ் டைனுடைய லோ இந்த 94 ரூபா 93 ரூபா அப்படிங்கிற லெவல் இந்த இருக்கு இல்லையா, இந்த 93 ரூபா அப்படிங்கிற லெவல். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆனது அப்போ இண்டெக்ஸ் நமக்கு ஹையை கட் பண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ புட்டு 22,200 அப்படிங்கிற புட்டு நம்ம என்னென்னா லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ அது ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள், 200 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ காலையில் ஓப்பன் ஆகும்போது புட்டு வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலாகவே நமக்கு முடிஞ்சுது. இப்போ நமக்கு என்னென்னா இந்த லெவல் இப்போ இந்த 93 ரூபா, இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் ஓடிட்டுருக்கு. 94 ரூபா அப்படிங்கிற லெவலில் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கீழே நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில், ஃபுல் பாடி கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டிலும் நமக்கு அதே மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்ததுனால் ப்ரீவியஸ் டேனுடைய அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட், அதாவது இண்டெக்ஸ் நமக்கு நல்ல ஹைக்கு மேலே, நேற்றுக்குள்ள ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு, 15 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் சைடில் நம்ம ஒரு என்ட்ரி எதிர்பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட், ரொம்ப உதவியாக இருக்கும். அதையும் நம்ம லைவாக இப்போ நம்ம பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல இருக்குது, சேஞ்ச் இன் ஓஏ எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக பார்க்குறோம். மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டில் அந்த ப்ரீவியஸ் டைனுடைய லோவுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரெண்டாவது 9:45 கேண்டில் ரெட் கலர் கேண்டில், ஃபுல் பாடி கேண்டில். ஓகே, இப்போ நமக்கு கால் சைடு நம்ம நல்ல ஒரு ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும். நம்ம கால் சைடு எடுப்போம். அதுக்கு முன்னே நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்சிபிளாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200. 22,200ல் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடில் 55ம் கால் சைடில் 49 இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி மார்க்கெட் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் தெரியுது. ஓகே,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேஞ்ச் இன் ஓஏ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா சேஞ்ச் இன் ஓஏவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம் சேஞ்ச் இன் ஓஏ நம்ம மாற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கால் சைடில் வந்து நமக்கு வந்து 1.34 க்ரோ இருக்குது. அதே இது வந்து புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1.17 இருக்குது. ரெண்டுமே கோடியில் தான் இருக்குது. இப்போ அதாவது என்னென்னா சேஞ்ச் இன் ஓஏ. அப்போ சேஞ்ச் இன் ஓஏ வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ட்ரேட் நம்ம கால் சைடு எடுக்கிறதா இருந்ததுன்னா, நேற்றுக்குள்ள ஹை நம்ம காலையில் இண்டெக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா நம்ம கால் சைடு எதிர்பார்ப்போம். கால் சைடில் போய் நம்ம ப்ராஃபிட் வைப்போம். அதுக்கு இடையில் நம்ம புட் சைட் ப்ராஃபிட் வைக்கணும்னா அந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹையில் போயிட்டு ஒரு கேண்டில், ஒரு 15 நிமிஷம் கேண்டில் கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததுன்னா நம்ம வந்து புட் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம். இதுதான் காலையில் நம்ம பார்த்த அப்டேஷன். பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்ம இது ஒன்றுக்கும் இப்போ வந்து ஓப்பன் இது பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்துட்டோம். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் ஐவி செக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷனில் போய்ட்டு, ஓகேவா, ஆப்ஷனுடைய டேபிளில் போய் ஐவி செக் பண்ணிக்கோங்க. ஒரு காலோ புட்டு எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கால் சைடு நம்ம எடுக்க போகிறதா இருந்தால் கால் சைடுடைய ஐவியை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஜாஸ்தியாக இருக்கா, புட் சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ கால் சைடில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்ததுன்னா ஐவி நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்கும் நமக்கு ட்ரேடு. ப்ராஃபிட் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் சீக்கிரம் ரீச் ஆயிரும் ஐவி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் லைவாக நம்ம காலையில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கமும் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.